வணக்கம். பரங்கிப்பட்ட ரிஷிகேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி இந்தியாவில் பார்த்தா இந்தியா பூராவுமே ஜிப்சி மக்கள் நல்லா வாழல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் குருவிக்காரர்கள் இல்லை அல்லது நரிக்குறவர்கள் என்று சொல்லக்கூடிய ஜனங்க ஒரு 35,000 குடும்பங்கள் இருக்கிறதா கணக்கு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே கூட இருக்கலாம். ஆனால் அந்த 35,000 குடும்பம் நல்லா வாழுதுன்னு பார்த்தா நல்லா வாழலை. வாழ வழி இல்லை. அவர்களுக்கு கல்வி அறிவு கிடையாது, வசதி இல்லை, அவங்களுக்கு வாழ்வாதாரம் கிடையாது, அவங்களுக்கு ஒரு சரியான நிரந்தர தொழில் கிடையாது, காக்காவையும் குருவியும் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாச்சு, அவங்க வாழ்க்கையும் மாறிடுச்சு. அப்போ அந்த மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த மக்களுக்கு உதவி செய்யாத ஏதோ பாசி மணி ஊசி மணி விற்று ஏதோ அலையுதுங்க. ஆனால் அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்குது. இப்போ கடலூரில் பார்த்தீங்கன்னு சொன்னால், கடலூரில் திருமானிக்குடின்றதில் ஒரு மலைக்கிட்ட வீடெல்லாம் கட்டி கொடுத்தாங்க. ஆனால் அங்கே வசிக்க முடியாத அளவுக்கு அங்கே இருக்கிற மக்கள் கொடுத்த தொல்லையால் அவங்க அந்த ஊரை விட்டே ஓடியாந்து சாலையோரத்துலேயும் தெருவோரத்துலேயும் பீச்சிலையும் ரோட்டிலையும் அங்கேயும் இங்கேயும் கிடக்குறாங்க. அந்த மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு எந்த ஒரு நிலையான தொழில் இல்லை. ஏதோ ஒரு சின்ன பொருளை விற்றா கொஞ்சம் காசு வந்தால் தான் உண்டு. இன்றைக்கி ரயில்வே ஸ்டேஷன்லேயும் அவங்க தங்கக்கூடாதுன்றாங்க. அந்த ரயில்வே ஸ்டேஷனில் கடலூர் ரயில்வே ஸ்டேஷன் ஓரமாக ஏன் அவங்கள இடம் ஒதுக்கி கொடுக்கக்கூடாது? ஏன் ஒரு மத்திய மாநில அரசு செய்யக்கூடாது? அவங்களும் இந்த நாட்டுக்கு பிடிச்சது தானே, அவங்களுக்கும் இந்த உரிமை இருக்குல்ல. ஏன் அவங்களுக்கு செய்ய மாட்டேறீங்க? ஸ்டாலின் போவார், நல்லா காரமாக இருந்துச்சு சாப்பாடுன்னு சொல்லுவார். இன்னமும் நரிக்குறவர்களுடைய வளர்ச்சிக்காக வாழற மாதிரி ஆக்ஷன் பண்ணுவார். அதே மாதிரி இங்கே கூட மாமல்லபுரத்தில் தீபான்ற ஒரு பொண்ணுக்கு இந்த சோஷியல் மீடியாலாம் வந்ததால் ஒரே அவன் போய் உதவி செய்கிற மாதிரி எல்லாம் நடிப்பு தானே ஒழிய இந்த நாட்டில் அந்த மக்களுடைய வாழ்வை மேம்பாட்டை எவனுமே இல்லை. எந்த தலைவனும் இல்லை, எந்த கட்சிக்காரனும் இல்லை, எந்த தொண்டு நிறுவனமும் இல்லை, எந்த அரசியலும் இல்லை. அப்போ இந்த நாடு எங்கே போயிட்டுருக்கு? மனிதாபிமானம் எங்கே இருக்குது? நான் இந்த மக்களுக்காக கடலூர் ரயில்வே ஸ்டேஷன் ஓரமாக அவங்களுக்கு கடைகள் ஒதுக்கி தர வேண்டும்னு நான் கேட்க இருக்கிறேன். நீங்களாம் என்ன சொல்லுறீங்க மக்களே? மனித நேயத்தோடும் மனிதாபிமானத்தோடும் மனித உரிமை ஆணையத்தின் மூலம் அவருடைய வாழ்வாதாரத்துக்கு வழி செய்யும் விதமாக கடலூர் ரயில்வே நிலையத்துக்கு எதிர்ப்புறத்தில் ஒரு 10 கடைகளை ஒதுக்கி வாங்கி தர முடிவு செஞ்சுருக்கிறேன். நீங்கள் கொடுக்குற லைக்கும் சப்போர்ட்டும் என்ன